ஹீடெக்ஸையும் ஃபெவிகாலையும் மிக்ஸ் பண்ணாக்கா 100% ரிசல்ட் கிடைக்கும். ஹீடெக்ஸை பொறுத்தவரை 8 நிமிஷம் காய வச்சு ஒட்டணும். மழை காலங்களில் இது ஒட்டுறது சிரமம். ஹீடெக்ஸும் எஸ்கெச்சும் கலந்து போட்டாக்கா டக்குன்னு ஒட்டிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹீடெக்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துக்குவோம். ஒரு குச்சி எடுத்து கலக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹீடெக்ஸை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் இது கலந்து வச்சுருந்தது தான். இப்போ உங்களுக்காண்டி நான் வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஊற்றுறேன். இது வந்து ஒரு எல்லோ அண்டு ஒயிட் கலர் ஷேடில் வரும் மிக்சிங் பண்ணும்போது. அதில் ஆரஞ்சு கலரில் ஓப்பன் பண்ணும்போது இருந்தது. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னா இந்த கலரில் இருக்கும். இப்போ நான் இதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுலேயுமே மைக்காலையும் அப்ளை பண்ணிட்டு ப்ளைவுட்லேயும் அப்ளை பண்ணுறேன். இது வந்து கபோர்டுக்குள்ள டோருக்கு இதை நான் ஓட்டுறேன். அதாவது இந்த ஃபெவிகாலு எஸ்ஆரும் மிக்ஸ் பண்ணி போகிறது ஏன் கண்டுபிடிச்சதுன்னா, இது எப்பட்றா ரொம்ப நாளாக இருந்தது, இது எப்பட்றா அந்த கூலிங் டயத்துலேயும் அந்த மழை காலங்கள்லாம் இது எப்பட்றா யூஸ் பண்ணுறது, டக்குன்னு எடுத்துகிட்டு வந்ததுன்னு ஒரு யோசனை வரும்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது 100% பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லேமினேட்டில் போட்டாச்சு. இப்போ அடுத்து ப்ளைவுட்டில் போட்டுக்குவோம். அதாவது இந்த மைக்கா போடும்போது நமக்கு இதுக்கு இது கொடுப்பாங்க. அந்த ஃபெவிகால் ஹீடெக்ஸ் வாங்கும்போதே ஒரு ஸ்ப்ரெட்டர் கொடுப்பாங்க. அது வந்து அவ்வளோவா இதுக்கு வந்து ஃபெவிகால் ரொம்ப இழுக்கும். அதே சமயம் அந்த பிளாஸ்டிக் இதுலேயே ஒட்டிக்கும், நிறையா வேஸ்ட் ஆகும். மைக்காவிலே இதுமாரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைல் இருக்குல்ல 36, அதை வச்சு கோடாக கிழிச்சிட்டு அதில் வச்சு இழுத்தோம்னாக்கா இதுமாரி நல்லா வரியாக கோடு விடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாகவும் பிடிக்கும். நம்ம மைக்கா திரும்ப பிச்சோம்னாக்கா உடச்சிக்கிட்டு தான் வரும். அதாவது அந்த பிளேட்டோட பேர்ந்துக்கிட்டு தான் வரும். இது வந்து வெயில் காலத்துலலாம் இதுமாரி ஒட்டும்போது 5 நிமிஷத்துலேயே காய வச்சுட்டு ஒட்டினீங்கன்னா இதேமாரி மைக்காவில் இது பண்ணி ஸ்ட்ரெப்பர் பண்ணி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், எடுக்காது. இதே நீங்கள் கூலிங் டயத்துலேயும் மழை டயத்துலேயும் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு அது தொட்டாலே தெரியும், கூலிங்காகவே இருக்கும். இந்த கூலிங் இருக்கிறதுல ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. இவ்வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் ஆன் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனேக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். லேமினேட்டில் போடுறது எப்பொழுதும் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த ப்ளைவுட்டில் போடுறது தான் காயாது டக்குன்னு. அதனால் இப்போ இந்த கூலிங், அதான் ஈவினிங் டைமில் கொஞ்சம் பனி டயத்தில் கொஞ்சம் டக்குன்னு ஒட்ட மாட்டேங்குது. இப்போ 8 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ இதை ஒட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அளவை பார்த்துட்டு ஒரு சைடில் வச்சுக்கிட்டு ஒட்டுறேன். நாங்கள் ரொம்பலாம் கூட வைக்க மாட்டோம். அந்த 1 இன்ச்செல்லாம் சில பேர் வைப்பாங்க, அவ்வளோலாம் கூட வைக்க மாட்டோம். நம்ம 1/4 இன்ச்சு பக்கத்துக்கு 1/4 இன்ச்சு இல்லை அரைக்காக தான் வச்சு ஒட்டுவோம். அதாவது ஒரு சைடு இதுமாரி வச்சு எடுத்து வச்சு ஒட்டுனீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக போய் இதாகும், கிராஸாகவும் ஆகாது, எங்கேயும் மாறுபடாமல் குறையாமல் கரெக்டாக போய் விழுந்துடும். நம்ம எப்படி காய வச்சு ஒட்டுறோமோ அதே டைமு நமக்கு அதை வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த ஏரெல்லாம் வெளியே எடுத்து நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த ஹீட்டுக்கும் நம்ம கொடுக்குற ப்ரெஷருக்கும் நல்லா பிடிக்கும். அப்புறம் எடுத்துக்காது. இந்த பனி டயத்தினால ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது, மன உளைச்சலாக இருந்துச்சு. ஏன்னாக்கா டக்குன்னு ஒட்டவே ஒட்டாது. எடுத்தோம்னா கார்னரை தூக்குனோம்னா அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். அதனால தான் அந்த யோசனை, ஃபெவிகாலையும் எஸ்ஆரும் போட்டோம்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 2 மிக்ஸ் பண்ணி போட்டது. இது வந்து இப்போ எஸ்ஆர் போட்டது. இப்போ பாருங்கள், இது ஒட்டி இருக்குது, நான் எடுக்க விரும்பலை. அடுத்து வாங்க எஸ்கெச்சையும் ஹீடெக்ஸையும் மிக்ஸ் பண்ணதை பார்ப்போம். எவ்வளோ சீக்கிரத்தில் காயுது, எப்படி ஒட்டுறோன்னு பாருங்கள். கிலோ ஹீடெக்ஸுக்கு 100 கிராம் எஸ்கெச் மிக்ஸ் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி எஸ்கெச் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது மிக்ஸ் பண்ணதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஒயிட்டாக இருக்கும், லைட் எல்லோவில். அதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்படியே பொங்குற மாரி இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். கிண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோம் மாரி இருக்கும். ஃபோம் எப்படி இருக்குமோ, அந்த பாஞ்செல்லாம் இருக்குல்ல, லிக்விடு ஃபோமு, அதை அடித்தா பஞ்சு மாரி இருக்கும்ல, அதுமாரி மாறும். அதை எடுத்து நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும்.
இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஆரும் அந்த ஃபெவிக்காலும் மிக்ஸ் பண்ணும்போது, அது 2ம் போட்டு அப்ளை பண்ணும்போது, அது எஸ்ஆர் வந்து கொஞ்சம் காய வச்சு ஒட்டுறது, எஸ்ஹெச்சு கொஞ்சம் இன்னமும் காய வச்சு ஒட்டுறது. 2 மிக்ஸ் ஆனோன்னே, இது 5 நிமிஷத்தில் காய வச்சு ஒட்டுறதுன்னா, அது கொஞ்சம் லேட் ஆகும்ல. இது 2மே மிக்ஸ் பண்ணி ஒட்டும்போது, நமக்கு அதுமாரி 8 நிமிஷமோ, 10 நிமிஷமோ காய வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதுக்கு போட்டேன்னா, லேமினேட்டுக்கு போட்டாச்சு. அடுத்து ப்ளைவுட்டுக்கு போட்டுட்டு, உடனே எடுத்து ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு நிமிஷம் காய வச்சுட்டு, அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஓட்டினாலும் நல்லா ஓட்டும். நீங்கள் உடனே ஓட்டினாலும், இப்போ உடனே அர்ஜெண்ட்டாக பண்ணணும், டக்குன்னு எல்லாமே முடிக்கணும், 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிக்கணுன்னாக்கா, நீங்கள் ஒட்டிட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்படியே இது க்ளீன் பண்ணிட்டா போதும். ஓரத்தை மைக்கை கூட உள்ளதை க்ளீன் பண்ணிவிட்டு விட்டா போதும். இதுக்கும் அதுமாரி தேய்ச்சி விடணும். இதுக்கெல்லாம் நான் ரொம்ப தேய்க்க மாட்டேன், சும்மா லைட்டாக மேலாப்பெலாம் தேய்ச்சி காட்டுவேன். அதுக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன் பாருங்கள், எப்படி நல்லா படியுதுன்ட்டு. இதை வந்து நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து லிப்பிங் ஒட்டி எல்லா வேலையும் பார்த்துடலாம். சப்போஸ் நமக்கு கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு நாள் இதை ஒட்டிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டிங்கனாக்கா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபெவிக்காலும் அந்த எஸ்ஆரும் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் பேக்கணும்னு நினச்சா கூட அந்த ப்ளைவுட்டோட லேயரோட சேர்ந்து தான் வரும். க்ரிப்பாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு வீடியோ கட் பண்ணாமல் தான் காட்டுறேன், லைவாக காட்டுறேன் பாருங்கள். அதாவது நான் காய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து எவ்வளோ நேரம் காய வைக்கிறேன், எவ்வளோ நேரம் ஒட்டுறேன்ட்டு. இதுதான், நான் ரொம்பவும் காய வைக்கல, எதுவும் பண்ணலை. அப்படியே எடுத்து வைக்கிறேன், அதேமாரி பொசிஷனில் வைக்கிறேன். எஸ்ஆருக்கு ஒட்டின மாதிரி தான் ஒட்டிட்டு, நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே போட்டுறேன். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக படிஞ்சிடும். எஸ்ஆர் கூட போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்கள், ஒரு இது படிய வச்சோடனே ஒரு வாட்டி இழுத்தோடனே நல்லா படிஞ்சுக்கிடுச்சு. கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணுனாக்கா நம்ம இதுமாரி ரெடி பண்ணிக்கிட்டு ஃபைலில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு ஓரத்தை எட்ஜை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மூலைக்கு 4 ஒரு டேப் அடிச்சுட்டு அப்படியே போட்டிங்கனாக்கா வரிசை அடிக்கிறதுனாலே அந்த வீட்லேயே காஞ்சிரும், நல்லா ஃபிட்டாக காஞ்சிரும். நீங்கள் அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். சாரி, வீடியோ எடுக்கும்போது நான் வந்து க்ளோஸ்அப் தான் வச்சு காட்டினேன். அதாவது ஒரு ஆள் எடுக்கிறனால நமக்கு வந்து அந்த ஜூமிங் கரெக்டாக வச்சு காட்டுறதுக்கு இது ஆள் இல்லை. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோது க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. பார்த்துங்க, இவ்வளோது காட்டுறேன். இப்போ நான் ராவும்போது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நமக்கு வீடியோ எடுக்கும்போது எந்த ஹைட்டு எப்படி எது தோது இருக்கோ அந்த இதில் தான் வச்சு எடுக்கிறோம். ஏதாவது கட்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் எடுக்கிறோம். ட்ரைபாட்லாம் வச்சு எடுக்கலை, கிம்பிள் வச்சுலாம் எடுக்கிறது இல்லை, அவ்வளோக்கு வசதியும் இல்லை. சப்ஸ்கிரைபருக்கு நம்மளால் எவ்வளோ சொல்லித்தர முடியுமோ அவ்வளோக்கு புரிகிறபடி சொல்லித்தரேன். அதனால் தயவுசெய்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ராவும்போதே தெரியும். இதை எஸ்ஆர் நச்சுன்னா கொஞ்சம் கார்னர்லாம் எடுத்துக்கும். இதை பாருங்கள், நான் ராவிட்டுருக்கேன், ஒன்றும் வரல. இது நல்லா போய் அந்த எஸ்ஆரும் ஃபெவிக்காலும் அந்த எட்ஜில் போய் நம்ம ராவும்போது அதை போய் ஜாயிண்ட் நல்லா பிடிச்சிக்குது. கபோர்டு ஒர்க்குனால் ஃபுல் வீடியோ போடணும் தான் ஆசை. ஆனால் சைட்டில் வந்து போட முடியாத சூழ்நிலை. சில பேர் எடுக்க விடுவாங்க, சில பேர் எடுக்க விட மாட்டாங்க. நான் பார்க்குற இடம் அப்படி, அது தம்பிக்கோட்டை ஏரியா. அது வுட்டு ஒர்க்குனா நம்ம மொத்தமாக செஞ்சு சைட்டுக்கு ஏற்றி எடுத்துகிட்டு வருவோம். அதனால் நம்ம வீட்டில் வச்சு பார்க்குறதுனால அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். அதே சைட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே உள்ள வீட்டு ஓனர் வந்து எடுக்க விட மாட்டாங்கனாக்கா சைட்டில் வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதாவது வீட்டில் உள்ள ஃப்ரீடம் வந்து அங்கே சைட்டில் இருக்காது. அதனால தான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். இது இப்போ வந்து இந்த டோர் எடுக்கிறதுனா இது வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறைய கார்பெண்டர்ஸும் சந்திச்சு இருப்பாங்க. அதாவது இது மழை காலங்களையும் குளிர்காலங்களையும் இதுமாரி ஒட்டாமல் இருக்குன்ட்டு அதுக்கான சொல்யூஷன் தான் இதுவாக நான் எதிர்பார்க்குறேன். வீடியோ பார்க்குறவங்க யாருனாவது இந்த ஒர்க் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சொன்ன சொல்யூஷன் கரெக்டானு முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது. மிஷின் எடுத்து அறுத்தாக்கா வரும்ல, அது மாதிரி இருக்குது. க்ளோஸ்அப்லேயே காட்டுற சுற்றி வர பாருங்கள், எங்கேயுமே தூக்கலை, எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதே நம்மகிட்ட ஹேண்ட் ரூட் இருந்தால் அதால் ஃபினிஷிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னன்னாக்கா இந்த பசை போட்டனால வந்து பிட்டு வந்து டக்குன்னு ஒரு 5 வாட்டி 5 டோரு 4 டோரு
நீங்கள் ஓட்டுறதுக்குள்ளேயுமே பெட்டு இதாகிடும், வீணாக போயிடும் இந்த எஸ்ஆர் போட்டு பண்ணுறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ நண்பர்களே.